உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்னும் ரிலீஸுக்கு 4-5 நாள் தான் இருக்கிறது ஜனநாயகன் படம். முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து, ஏன் முதல்வரே கூட அன்அஃபிஷியலான தகவலாக ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார், உத்தரவிட்டிருக்கார். மிக முக்கியமான ஒரு விஷயம், தியேட்டரில் டிக்கெட் அரசு நிர்ணயித்த விலையில் மட்டும்தான் ஜனநாயகன் படத்திற்கான டிக்கெட்டை விற்கணும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பெரிய பேசும் பொருளாக காலகாலமாகவே இருக்குது. விஜய் சமூக நீதி பேசுகிறாரு. விஜய் இளைஞர்களுக்கான புது விஷயத்தை சொல்கிறார். அவருடைய திரைப்படங்களில் லஞ்ச லாவண்யங்களை தட்டி கேட்குறாரு. எங்கெல்லாம் கொடுமைகள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அட்டுவணைகள்லாம் இது பண்ணுறாரு. ஊழலுக்கு எதிராக தன்னுடைய திரைப்படங்களில் பயங்கரமான குரல் கொடுக்குறாரு. அப்படியாப்பட்ட அவரே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷோவில் அவருடைய திரைப்படத்திற்கு 5,000 ரூபா முதல் கொண்டு 10,000 ரூபா வரை டிக்கெட் விற்கப்படுகிறது. இதை ஏதாவது கேட்குறாரா அவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அந்த டிக்கெட்டை வாங்குறவங்க யாருன்னா சாமானிய மக்கள், ரொம்ப பின்தங்கிய மக்கள். அவங்களுடைய ஒரு மாத வருமானமே 5,000. அதை பூரா தூக்கின்னு இந்த படத்தை பார்த்துட்டு போயிடுறான் அப்படின்னு விமர்சனம் இருக்கும்பொழுது இன்றைக்கி முதல்வர் விஜயாக மாறிவிட்டால். முதல்வர் விஜயாக மாறி அவருடைய கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தை ஏற்கனவே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, ஜனவரி 9. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பித்தாங்க இல்லைங்களா? அங்கேயே 5,000 ரூபாயிலிருந்து 6,000 வரைக்கும் டிக்கெட் விற்றுருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, வாய்மொழி உத்தரவாக கவுண்டரில் என்ன டிக்கெட்டோ அதை மட்டும்தான் நீங்கள் விற்கணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான தேட்டர் கட்டண விலை 190 ரூபா. ஒவ்வொரு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் மாலெலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அதுதான். ஆனால் ரொம்ப காலமாக அதை சொல்லிகிட்டு இருக்காங்க, தேட்டர் கட்டணத்தை உயர்த்தணும், கட்டணம் உயர்த்தணும்னு. இந்த உயர்த்தாத இந்த கட்டணத்துக்கே இவ்வளோ கூட்டம் வர மாட்டேங்குது. அப்படின்போது ஜனநாயகன் மாதிரியான படம் வரும்பொழுது வெளியே பிளாக்கில் டிக்கெட் விற்கிறோம், இல்லை கவுண்டரில் விற்கிறோம்னா தொலைச்சி விடுவேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சாமி, பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 1,800 1,800 அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் அதை அனுமதிச்சிருக்காங்க. அவங்க ஓப்பனாக கவுண்டர்லேயே விற்கிறாங்க. இன்னும் கேரளாவில் ஓப்பன் பண்ணல. கேரளாவில் கரெக்டான அந்த கவுண்டரில் என்ன விலையோ அந்த விலையை தான் அவங்க விற்பாங்க. ஆந்திராவிலையும் அப்படி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது 31ஆம் தேதி அடுத்த வாரம் 23 இங்கே ஜனநாயகன், 31 சிக்மா, விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் வெளிவருகிற அவருடைய முதல் படம் அது. அந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது. ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, அது சம்மந்தப்பட்ட ஒரு விழாவும் இல்லை, அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டும் இல்லை. குறிப்பாக அந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் எப்போது நடக்கும்? ஏன்னா கொஞ்ச காலம் தான் இருக்குது. இன்னும் அந்த படம் சம்மந்தப்பட்ட கிளிம்ஸ் வரல, ஒரு அப்டேட்டும் இல்லை அந்த படம். அதனால் அந்த படம் தள்ளி போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்துள்ளார்கள். ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு கூட பார்த்திங்கன்னா மகன் போய் அவர் அப்பாவை கூப்பிட போகிறாரு. அந்த விழாவில் ஒரு சிஎம் விஜயா அவர் கலந்து கொள்ள ஒரு முதல் சினிமா விழா அதுதான் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அது உண்மையா இல்லது வதந்தியான்னு தெரியல. மேபி நடந்தாலும் நடக்கலாம். நீர் அடித்து நீர் விலகாதுன்ற மாதிரி அப்பா மகனுக்குள்ள உறவு என்ன இருக்குது? இதில் போய் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், 1000 உள்ளுக்குள்ள ஒரு சண்டை இருக்கலாம், ஒரு மனக்கசப்பு இருக்கலாம். இன்றைக்கி ஒரு தமிழகத்தினுடைய தலைவராக முதல்வராக அவர் இருக்கும்போது தான் படத்துக்கு முதல் படத்துக்கு ஒரு அப்பாவுக்கே அந்த இது இருக்குல்ல. தன்னை மாதிரி ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்ட தன் மகன் இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்காரு. ஒரு டைரக்டராகி ஒரு படத்தை பண்ணியிருக்கா. அப்படிலாம் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம போனால் என்ன கூப்பிட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சிக்மா ஏன் கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது, படம் சரி வரலையா அப்படின்போது அந்த படம் அப்படியே ஆகஸ்ட் 7ஆம் தேதி போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஆகஸ்ட் 7 அப்படின்னா ஆல்ரெடி 2 முக்கியமான படங்கள் அங்கே புக்கிங்கில் இருக்குது. ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடித்துள்ள டிசி தேவதாஸ். ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. ஒரு மாநகரம் படத்தில் ஆரம்பித்து கைதியில் ஒரு வித்தியாசத்தை காமிச்சு, விக்ரமில் கமலஹாசனுடைய திரை வாழ்வில் அதிகப்படியான பாருங்கள், களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து கமலஹாசன் ஒரு பெரிய வசூலை இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய வசூலை கொடுத்த படம் விக்ரம். மாஸ்டர் படம் சொல்லவே தேவையில்ல, பிரித்து மேஞ்ச படம். கொரோனா காலகட்டத்தில் தேட்டருக்கு கூட்டம் வருமா, அவ்வளோதான், தேட்டர் தொழிலே அழிஞ்சு போச்சுப்பா அப்படின்பொழுது விஜய் தான் தைரியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், நஷ்டமே ஆகாது, நஷ்டம் ஆனால் கூட நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான உத்தரவு. முதல்ல மக்கள் வந்து தேட்டருக்கு வருவாங்களே, ஏன்னா அதிகப்படியான மக்கள் கூடுற இடங்களில் வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்த போது ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி உக்காரணும், அந்த கிருமி நாசினியை வந்து ஒவ்வொரு சீட்லேயும் பயன்படுத்தணும், மாஸ்க் கட்டாயம் அணியணும், இப்படியாப்பட்ட ஏசி ரூமு என்ன ஆகும், படம்லாம் வந்து யாராவது ரிலீஸ் பண்ண அந்த படம்லாம் அவுட்டுப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது மாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து லோகேஷ் கனகராஜ். அதன் பிறகு லியோ ஒரு என்ன சொல்கிறது, ஏறக்குறைய ஒரு சுமாரான படமாக ஆயிடுச்சு. அப்புறம் கூலி படம் ஒரு அட்ர ஃப்ளாப்பான படமாக மாறிச்சு. எவ்வளோ தான் லோகேஷ் கனகராஜோடைய அந்த சரக்குலாம் தீர்ந்து போச்சு, அவருடைய எல்சியூலாம் வந்து இனிமேல் எழுப்படாது அப்படின்போது நீங்கள் என்னங்க நான் வந்து நடிக்க போயிடுறேங்கன்ட்டு நடிக்க வந்துட்டார். ஆனாலும் அவருக்கான அந்த ரசிகர் கூட்டம் இருக்குது. அப்போ அந்த டிசி அந்த படத்தினுடைய அந்த டிசியினுடைய டீசர் வந்திருந்தது, அதனுடைய கிளிம்ஸ் வந்திருந்தது, அது சம்மந்தமான சில புகைப்படங்கள்லாம் வந்தது. இது எதை பற்றி பேச போகுது இந்த படம் வந்து, ஒரு சைக்கோ சம்மந்தப்பட்ட கதையா, ஒரு ரவுடிசம் சம்மந்தப்பட்ட கதையா, ஒரு கேங்வார் கதையா அப்படின்பொழுது அந்த படம் ஜூலை 7ஆம் தேதி அப்படின்னு ஒரு டோக்கனை போட்டு வச்சுருக்காங்க. இது கூட சிக்மா வந்தால் எப்படி தாங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்பொழுது, ரைட் எந்த படமாக தான் வரட்டங்க, நல்ல படம்னா ஜனங்க வந்து பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் சொன்னார், ஏங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஜிடி நாயுடு படம் வருதுங்க அப்படின்னு. ஜிடி நாயுடு படம் வருது அப்படின்ட்டு. ஜிடி நாயுடு உண்மையிலே ஒரு மாபெரும் விஞ்ஞானி, தென்னகத்திற்கே தமிழகத்திற்கே ஒரு பெரிய அடையாளமாக இருந்தவர். வந்து அவருடைய கண்டுபிடிப்புகள் பெரிய அளவில் பேசப்பட்டது. அவருடைய பயோபிக்கில் மாதவன் நடிச்சிருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு, நீங்கள் பெரியாரை பற்றியோ அம்பேத்கர் பற்றியோ அல்லது வந்து வேறொரு தலைவர் பாரதியார் பற்றி இப்படி வரும்பொழுது அவங்கள வந்து நம் பாடமாக படித்தவங்க, அவங்களோட இன்றைக்கும் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து நம்முடைய பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் ஜிடி நாயுடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எத்தனை பேருக்கு தெரியலையா? சும்மா பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, ஏதாவது பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ பெரிய ஜிடி நாயுடுவா அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு சந்திரபாபு நாயுடு தெரியும், இவர் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல வந்து. அதனால் அந்த பயோபிக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான். பார்க்கலாம் எப்படி மாதவன் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரா, அல்லது அண்டர் ஆக்டிங் பண்ணியிருக்காரா, அல்லது சொதப்பி இருக்காரா, இல்லை ஜிடி நாயுடு இதன் மூலம் இந்த படத்தின் மூலம் இன்றைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். பேன் இண்டியா படமாக வேறு வருது வந்து. சரி என்ன எமோஷனில் என்ன இதுவை டச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் நான் வந்து. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கண்டுபிடிப்பாளர் அப்படின்னா அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் உலகம் முழுக்க. பார்க்கலாம். அந்த ஜிடி நாயுடுன்னு சொன்னோடனே சபாஷ் நாயுடு அப்படின்னு ஒரு டைட்டில் நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? சபாஷ் நாயுடு 2016 ஆரம்பிக்கப்பட்ட படம். கமலஹாசன், ஸ்ருதிஹாசன், இன்னும் சில பேர்லாம் நடிக்கிறது தான் அந்த படம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. கமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் உட்காந்துட்டு போகிற மாதிரி. இந்த சபாஷ் நாயுடு அப்படின்ற கேரக்டர் தசாவதாரம் படத்தில் வந்த அந்த பல்ராம் நாயுடு, அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய அந்த பல்ராம் நாயுடு மாதிரிலாம் நிறைய பேர்லாம் பேசுனாங்க. இப்போ தெலுங்குலாம் கூட கோச்சிக்கிட்டாங்க வந்து. கமலஹாசன் ஏன் எங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாரு, மொழி ரீதியாக ஏன் கிண்டல் பண்ணுறாரு, எங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ அப்ளாச்சாரி மாதிரி, கோமாளி மாதிரி, ரொம்ப முட்டாள்கள் மாதிரிலாம் வந்து பிம்பப்படுத்தி காமிச்சிருக்காரு அப்படின்னு அது கமல்லாம் விளக்கம் சொல்லியிருந்தார். வந்து எனக்கு ரொம்ப சுந்தர தெலுங்கு அப்படின்னு பாரதியார் பேசின மாதிரி எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிச்சமான மொழி, நான் தெலுங்கில் நிறைய படம் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் எனக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, நான் வந்து கிண்டல் பண்ணல, அந்த கேரக்டருடைய வடிவம் அப்படி இப்படின்னு ஏறக்குறைய அவங்களை குளிர்விப்பதற்காக, அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு காமெடி படமாக சபாஷ் நாயுடு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் வந்து அமெரிக்காவில் படப்பிடிப்புலாம் நடத்தினாங்க. கமலஹாசன் எல்டாம்ஸ் ரோடில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் பெரிய இது கூட போஸ்டர் கூட ஒட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப காலம் வந்து. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. அப்படியே கிடப்பில் போய் 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 ஏன்னா அதில் ஸ்ருதிஹாசன் நடிச்சிருந்தாங்க. ஹேராம் படத்துக்கு பிறகு அப்பாவுடன் சேர்ந்து நடிச்சிருந்த படம் இது. அப்படியே கிடப்பில் போய் அதை ட்ராப் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸே அந்த படத்தை தயாரிக்க போகிறது. பழைய சீன்ஸ் எல்லாம் அப்படி தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அதை ஆரம்பிப்போம், கமலஹாசனே டைரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான டிஸ்கஷன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் நீங்கள் அதே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கமல் ஒரு படத்தில் நடிக்க போகிறாருப்பா. என்ன படம் அப்படின்னா தலைவன் இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அரசியல் விஷயம் கமலஹாசன் சம்மந்தப்பட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்த நேரம் தலைவன் இருக்கிறான்ற ஒரு டைட்டில் எவ்வளோ வைபான ஒரு டைட்டில் வந்து அப்படின்னு. அப்புறம் மக்கள் நீதி மையத்தில் ஆரம்பித்தார், எலெக்ஷன் நின்னார், மறுபடியும் திமுக கூட ஒரு கூட்டணி நின்னார். அப்புறம் மக்கள் நீதி மையம் இருக்கா இல்லையான்னு கூட இப்போ தெரியல. ஏறக்குறைய அவர் அரசியலேருந்து ஒதுங்கி முதல்வர் விஜய் கமலஹாசனை மீட் பண்ணி அதுக்கு வாழ்த்துலாம் தெரிவித்து, என் தம்பியை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் சைலண்ட்டானவர், என் தம்பி களத்தில் இறங்கிட்டா சும்மா அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு எப்பவுமே விஜய் மேலே அவருக்கு ஒரு தனி பாசம் உண்டு. அப்போ சிஎம் விஜய் ஆகிட்ட பிறகு அவர் புகழாரம் சூட்டியிருந்தார், அவருக்கு சில புத்தகங்கள்லாம் பரிந்துரைத்திருந்தார். இப்போ இந்த தலைவன் இருக்கிறான் படத்தையும் கமலஹாசன் தயாரிக்கப் போகிறார்
ஆனால் அவர் நடிக்கிறார்கள் நடிக்கலை மேபி. அது சிஎம் விஜய் அவருடைய புகழ் பாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். புகழ் பாடுறதுன்னு ஒன்று தவறாக சொல்லுவது. அவர் இந்த 65 நாட்கள் இன்னும் தொடர்ச்சியாக இந்த நாட்களில் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, அவருடைய அந்த லஞ்ச லாவணி எப்படி தடுக்கப்பட்டது, குறிப்பாக ஒரு தென்னகத்தில் ஒரு நடிகர் நடிக்க வந்தபோது அவரை உருவகேலி செய்து பத்திரிகையில் விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு நடிகர் படிப்படியாக மேலே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக, ஒரு சூப்பர் ஹீரோவாக, ஒரு தளபதியாக, இளைய தளபதியாக மாறி ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் வந்து அவரை வந்து அரியணையில் ஏறி உட்கார வச்சிருக்காங்களா. அவருடைய அந்த 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 டிராவல் இதெல்லாம் சேர்த்து இந்த தலைவன் இருக்கிறான் படத்தில் கதையாக பண்ண போகிறார்கள். இந்த படத்திற்கான டைரக்டர் அப்படின்னா ஏற்கனவே விஜயை வைத்து பண்ணவர்கள் கிடையாது. புதுமுக டைரக்டர் ஒரு 5 பேரிடம் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு விஷயத்தை கமலஹாசன் கொடுத்திருப்பதாக தகவல். ரைட்டுங்க, சிஎம் விஜய் புகழ் பாடினா என்ன அர்த்தம்? ரைட்டு, நல்ல ஆட்சி பண்ணுறாரு, கமலஹாசனுக்கு இருக்க பிடிக்கும், அதுக்காக பிரச்சார படமாக அது இருக்காது. வந்து அவருக்கே ஒரு மாநில ஏதாவது ஒரு மைய கருத்து வச்சு அதை கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. எழுத்தாளர் சங்க தேர்தல் இந்த நடக்கும் போது இந்த தேர்தல் பயங்கர பயங்கர பரபரப்பாக இருக்குது. அதுவும் பாக்கியராஜ், மறைந்த பாக்கியராஜ் அவர்களுடைய பேரில் வந்து திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அணி, நம்ப பாக்கியராஜ் அணி அப்படின்னு 2 அணிகள். இப்போ எழுத்தாளர் சங்கம் எப்படிப்பா இவ்வளோ பிரபலமாச்சு அப்படின்னா அதுக்கும் பாக்கியராஜ் தான் காரணம். மறைந்த பாக்கியராஜ். ஏன்னா அதுக்கு முன்னாடி எழுத்தாளர் சங்கம்னு ஒன்று இருந்தது. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா KK நகர் பாரதிதாசன் காலையிலேருந்து சென்னையில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் அதனுடைய ஆஃபீஸ் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் எழுத்தாளரே மதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எழுத்தாளருடைய சங்க தலைவராக பாக்கியராஜ் வந்த பொழுது தான் இந்த கத்தி பட பிரச்சனை ஏற்கனவே நான் பேசியிருப்பேன். வருண் ராஜேந்திரன்ற ஒரு உதவி இயக்குனருடைய கதையை அப்பட்டமாக திருடி எடுத்தார்கள் அப்படின் பொழுது எவனுக்கும் பயப்படாம இது இந்த இந்த தம்பி தாங்க இந்த கதை, இவனுக்கு தாங்க நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு 30 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தாரு. வந்து இதனால் பல இயக்குநர்களுடைய கோபத்திற்கு ஆளானார் பாக்கியராஜ். அதனால் அந்த தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அதன் பிறகுதான் எழுத்தாளர் சங்கம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. பல பேர் உறுப்பினர்களாக மாறினாங்க. அதனுடைய தேர்தல் நடக்கும்போது குறிப்பாக சர்க்குணம் டைரக்டர், கலவாணி, வாகை சுடவா படங்களுடைய இயக்குனர், அவர் வந்து ஒரு மாதம் சந்தாவோ ஒரு வருஷம் சந்தாவோ 500 ரூபா கட்டலன்ட்டு அவருக்கு வாக்களிக்கிற உரிமையை வந்து ரத்து பண்ணிட்டாங்களாம். அது என்னங்க பெரிய தேர்தல், பொது தேர்தலோட பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அவர் கொந்தளிச்சு போய் எங்க ஒரு சந்தா கட்டலைன்னா அந்த சங்கம் வந்து ஞாபகப்படுத்தணும். நம்ம கூட கேட்கல, இப்போ கரண்ட் பில் கட்டணும்னா மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி சந்தா கட்டலைன்னு ஞாபகப்படுத்தணும். ஒரு 500 ரூபாய்க்கு நான் என்னங்க அப்படியே இது பண்ணிவிட்டேன், நான் ஓட்டு போடுற உரிமையே இல்லை அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஒரு தேசிய விருது வாங்கின இயக்குனர், அவருடைய படம் தேசிய விருது, தமிழக அரசு விருது வாங்கியிருக்குது, அப்போ நான் எழுத்தாளர்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு பதிவை அவர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே வந்து ஒரு சரி சங்கம் சந்தா தானே கட்டல, அப்படி என்ன இருக்குது? வந்து ஒரு முக்கியமான டைரக்டர், எழுத்தாளரும் கூட அவர் வந்து உண்மையிலே தேசிய விருது வாங்கியிருக்காருன்னா வாங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகலாமே. இதை பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த தேர்தல்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அங்கே மிகப்பெரிய பாலிடிக்ஸ் உள்ளே நடக்குது. மிகப்பெரிய பாலிடிக்ஸ் தான் தேர்தலுமே அது. ஆனால் அதை விட அதிகமாக நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது த்ரிஷா ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. வந்து சிட்னி போயிருந்தப்போ அங்கே ஏதோ ஒரு கடத்தரப்பு விழா போய் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்லாம் ஃபுல்லாக அப்படி கூடியிருக்காங்க. வந்து கூடின பிறகு உற்சாகமாகி எனக்கு வேர்ல்டுலேயே ரொம்ப பிடிச்சமான நாடு வந்து ஆஸ்திரேலியா தான். அதில் நான் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டுக்கும் போயிட்டேன். நான் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடு வரைய வராது. அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷூட்டிங் கூட எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங் அப்படின்னா நான் துள்ளி குதித்து ஓகே அப்படின்னு ரெடி ஆகிடுவேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊர் வந்து சிட்னி. இந்த சிட்னி என்னால் மறக்கவே முடியாது. வந்து அப்படியேப்பட்ட அந்த ஊரில் நான் உங்கள் இந்தியன்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கே இருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு ஒரு தமிழ் குரல் அங்கேருந்து கேட்டுருக்குது. த்ரிஷா மேடம் விஜய் சாரை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு. அதை எடுத்து அந்த வீடியோ எடுத்து வைரல் ஆகி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து இதில் என்ன தவறு இருக்குது? வந்து இதை யார் போடுறாங்க அப்படின்னா எதிர் அணி ஐடி விங்கு. அவங்களுக்கு எதுவும் கண்டென்ட்டே கிடைக்கல போல இருக்குதுங்க. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க பாருங்கள். ஒரு 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 நாட்டுக்கு போயிருக்காங்க, அந்த நாட்டில் இந்தியன்ஸ் மத்தியில் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு தமிழர், ஒரு தமிழ் ரசிகர் த்ரிஷா மேடம் நான் விஜய் சாரை கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னா இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன இருக்குது? வந்து அதை திரும்ப 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 எடுத்து அதை வைரல் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது வைரல் ஆகல ஒன்றும் ஆகலை. வந்து இதில் போய் என்னையா இருக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா சிஎம் விஜயை ஏதாவது ஒரு வகையில் மட்டம் தட்டி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வைரல் ஆக்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு போயா அப்படின்ற அளவுக்கு விட்டாச்சு. வந்து அதனால் ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.